எந்திரிக்கிறாங்க, அப்படியே டமால்னு கீழே விழுந்துட்டாங்க. அப்போ அட்மிட் ஆன அன்னைக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. எனக்கு குழந்தைய கையில் வாங்குறதுக்கு கூட எனக்கு யாருமே இல்லைங்க. எங்கள் அத்தை வந்து 9 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் என் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. என்ன பண்ணாங்க, பெட்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க. இடுப்பு எலும்பு விட்டு போச்சு. வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் எப்படி மேரேஜ் பண்ணேன், எப்படி குழந்தை பிறந்தது எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோ 2 வீடியோஸில் போட்டிருப்பேன். அதோட கதையை வந்து அப்படியே பாதிலே விட்டுட்டிங்களே, அதோட கதையை அடுத்தது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சில பேர். அதுதான் அதோட கண்டினியூஷனை ஒரு வேலைக்கு பின்னாடி சொல்கிறத விட நம்ம ஃபேஸோட ஒரு அந்த எமோஷ்னலோடு சொல்லும் போது சில பேருக்கு பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி சொல்லலான்ட்டு இந்த வீடியோ நான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் வந்து எதில் முடிச்சிருப்பேன்னா, எனக்கு கௌஷி பிறந்தது. கௌஷி பிறந்து பர்த்டே கொண்டாடி அதெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. கவின் வந்து 9 மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எல்லாமே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ட்டு பார்க்கலாமா? கவின் வந்து வயிற்றில் இருந்தால் 9th மந்த்து. கௌஷியோட 3rd பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாகவே பண்ணோம். அது எதுக்காகனா முன்னாடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். முடிச்சதுக்கப்புறம் அந்த வாரம் சண்டே மார்ச் 12 அன்னைக்கு தான் வந்து கௌஷியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அன்னைக்கு எங்கள் அத்தை, என்னோட சின்ன அத்தை வந்திருந்தாங்க, தம்பி வந்திருந்தான், ஆயா வந்திருந்தாங்க. எல்லாமே கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. அன்னைக்கு தான் எங்கள் அத்தை சந்தோஷமாக எங்கள் கூட இருந்ததுனால அந்த சண்டே, கடைசி சண்டே அதுதான். அதுக்கப்புறமா மறுவாரம் அதே சண்டே அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, சாம்பார் வச்சுட்டு சிக்கன் வந்து கிரேவி பண்ணியிருந்தேன். காலையில் மதியம் பண்ணோம், மதியம் சாப்பிட்டோம், சாயந்தரம் அதுவே இருந்துச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதில் கதை இருக்குது. அதுக்கப்புறமா என்னாச்சு, அவங்களுக்கு வந்து அன்னைக்கு சண்டே நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகலாம் கௌஷியை அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அப்போ எங்கள் அத்தை வந்து வெளியே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். நானும் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வரேன்னு சொன்னால, சரி இருமா நான் போய் இவங்களை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். அவங்கள விட்டுட்டு வர்றதுக்குள்ளே நீ ரெடி ஆகிடுன்னு சொன்னார். சரி நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு சாவி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். இவங்க எனக்கு முன்னாடி போனாங்க. அப்படியே தடுமாறுறாங்க, ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு. என்னத்தன்னு சொல்கிறேன். சரி என்னன்னு தெரியலம்மா, ஒரு மாதிரி இருக்குது, தலை சுற்றுது அப்படின்னு சொன்னாங்க. சரி சந்தனம் கேட்டாங்கன்ட்டு சந்தனம் எடுத்து கொடுத்தேன். சந்தனத்தை எடுத்து நெத்தியில் வைக்காமல் அப்படியே கை எங்கேயோ போகுது அவங்களுக்கு. எனக்கு பயம் வந்துச்சு, என்னவோ ஆகுது அத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நடக்க முடியல, தள்ளுது, காலெல்லாம் பின்னுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியலையே சொல்லிட்டு பிபி டேப்லெட்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா சண்டே வச்சே ஏற்கனவே உங்களுக்கு அந்த மாதிரி அதிகமாக வரும், திடீர்னு தலை சுற்றுதுன்னு படுத்துக்குவாங்க, பிபி இருக்கிறதுனால அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் உடனே வீட்டில் நாங்கள் போகலை. அப்புறமா தண்ணி கொடுத்து உட்கார வச்சினோம். அது ஆனது ஒரு 6:30 போல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லா எல்லாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. வெளியே எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க வெளியே வாசலில். பேசி முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இவங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, அத்தைக்கு சுகர் இருக்கிறதுனால சரி ஏற்கனவே இந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு நம்ம சிக்கன் குழம்பு இருக்குது, நம்ம சப்பாத்தி செஞ்சு கொடுத்துடலாம் சொல்லிட்டு அப்போ கடகடன்னு போய் சப்பாத்தி பேசிட்டு சப்பாத்தி போட்டேன். லைட்டாக வாங்கத்தை சாப்பிடுன்னு சொன்னால் எல்லோரும் உட்காந்து தான் சாப்பிட்டோம். ரெண்டு சப்பாத்தி லைட்டாக தொடு தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எந்திரிக்கிறாங்க, அப்படியே டமால்னு கீழே விழுந்துட்டாங்க. நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். எந்திரிச்சு அவங்களால எந்திரிக்க முடியாமல் அப்படியே பின்னாடி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே ஒரு ஆட்டோ கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்ரூமுக்கு அதுக்கு முன்னாடி ஆட்டோ வரதுக்குள்ள நான் பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறேன். காலெல்லாம் பின்னிக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆட்டோ வந்துருச்சு. ஆட்டோ வந்தோன்னா கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக்கு போனோம். அவங்க வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருந்தாங்க. அப்போ என்னோடய பக்கத்தில் எங்கள் மாமியாரோட நாத்தனார், அவங்க பொண்ணு, அந்த அக்காலாம் வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ என்னையும் கௌஷியும் அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க. அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் எங்கள் ஹஸ்பண்ட் கூடவே இருந்தார். ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்தாங்க. மறுநாள் வந்து அவங்களுக்கு அந்த இது மட்டும் சரியே ஆகலை, கை கால் மட்டும் சரியாகலை. கான்ஷியஸும் ரொம்ப அதிகமாக இல்லை. ஒன்று ரெண்டு தெரியாத மாதிரி இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்தாங்க. நிலையாக இல்லை. எங்களோட பேருங்க மட்டும் சொல்கிறாங்க, மற்ற எதுவும் அவங்களுக்கு வந்து சரியாக தெரியல. அப்புறமா வந்து மறுநாள் காலையில் டாக்டர் கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு
அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணுறது அப்புறமா வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வருமானமும் கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தார். நான் தான் அதுக்கப்புறமா டெலிவரி டைம்னு சொல்லிட்டு நானும் நின்றுட்டேன். என்ன பண்ணுறது சொல்லிட்டு நம்ம அங்கேருந்தே வந்து வண்டி புக் பண்ணி ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அவங்களே ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டாங்க. நம்ம ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு நாள் இருந்தாங்க. குரோம்பேட் ஜிஹெச் தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் அவங்களும் வந்து இவங்க வந்து இங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிஹெச்க்கு அமைச்சிட்டாங்க. அப்போது நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால என்னால் கூட இருக்க முடியாது இல்லையா, அதனால் எங்கள் அம்மா வந்து கூட இருந்தாங்க, எங்கள் அத்தை கூட ஹாஸ்பிட்டலில். அவங்க இருந்து மருந்து போயிட்டுருக்கு, சரியாகலை, பண்ணி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு இருக்கிற நிலையிலேயே எனக்கு வந்து டெலிவரி டைம் டேட் வந்துருச்சு. குழந்த எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு பேபியும் சிசேரியன் தான், சி செக்ஷன் தான். செகண்ட் பேபியும் சி செக்ஷன் தான். அதனால நானே வந்து அந்த டேட் எனக்கு அவங்க வர சொன்ன டேட்டுக்கு நான் போய் அட்மிட் ஆனேன். அன்னைக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு எனக்கு கூட பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போது அந்த இடத்துல தான் ஒரு பெரிய கடவுள் வந்து கஷ்டப்பட்டாலும் எந்த ஒரு சங்கடங்கள் கொடுத்தாலும் அந்த இடத்துல கடவுள் வந்து யார் மூலயமாவது நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவாருன்னு சொல்லுவாங்கள்ல, அது நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. கண் கூட நான் பார்த்துருக்கேன். அப்போது எங்கள் வீட்டு எதிர்க்க இருக்க ஒரு அக்காவும் அந்த அந்த அங்கிளும் அந்த அண்ணாவும் வந்து தான் வந்து என் கூட வந்து நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கையில் வாங்குறதுக்கு கூட எனக்கு யாருமே இல்லை. அங்கே அவ்வளோ ஒரு ஃபீலிங்கான கஷ்டமான சூழ்நிலை. எங்கள் ஆயா இருந்தாங்க. எங்கள் ஆயா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே என் கூட இருந்தாங்க. 2 குழந்தைய பிறந்து அவங்கள நல்லா ஆக்குற வரைக்கும் எங்கள் ஆயா வந்து கூட இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஏஜ் ஆனவங்கள்ல, அதனால் வந்து அவங்க இருக்க முடியாது என் கூட. அப்புறம் இந்த அக்கா வந்து நான் இருக்கேன். குழந்தைய எங்கள் ஆயாவுக்கு அப்போ கை வேறு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. குழந்தை கொடுத்தா அவங்களால வாங்கக்கூட முடியாது, அதனால் சரியாக வச்சுக்க முடியாது சொல்லிட்டு எங்கள் ஆயா வந்து என்ன பண்ணுறது தெரியலே சொல்லும் போது எதிர்த்த வீட்டில் இருந்த அக்கா வந்து அவங்க தான் என் குழந்தையே கையில் வாங்கினாங்க. எனக்கு சிசேரியன் பண்ணியிருக்கும் போது அன்றைக்கி குழந்தை கையில் வாங்கி கொஞ்ச நேரம் வரைக்கும் இருந்தாங்க, எங்கள் கூடவே இருந்தாங்க. அவங்களும் வந்து இன்னொரு ஃபேமிலி இல்லையா, அவங்க வீட்டில் போய் பார்க்கணும், அவங்களுக்கு குழந்தை இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து குழந்தைய வாங்கி கவினை பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, சிசேரியன் பண்ணும்போது செம்ம காமெடி பண்ணேன் நான். கவின் பிறக்கும்போது அதான் கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் சிசேரியனே பண்ணுவாங்கள்ல. பிறந்த உடனே எனக்கு சவுண்டு கேட்டவுடனே என்ன குழந்தைன்னு டாக்டரை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா பாய் பேபிமா அப்படின்னு சொன்னாங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து இந்த குழந்தை தான் வேணும், அந்த குழந்தை தான் வேணும்னா நான் நினைக்கல. கவின் வந்து கௌஷி ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்கும் போதும் சரி, கவின் பிறக்கும் போதும் சரி, நான் சாமி கும்பிட்டது எல்லாமே வந்து எனக்கு எந்த குழந்தை இருந்தாலும் நல்ல குழந்தையாக ஆரோக்கியமாக கொடுங்க, அது மட்டும் போதும். எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், வேண்டிகிட்டு இருப்பேன் கடவுள்கிட்ட. அதே மாதிரி கடவுள் நான் கேட்காமலேயே எனக்கு ஃபஸ்ட்டு அழகான ஒரு பெண் குழந்தை கொடுத்தாரு. அதுக்கு அடுத்ததும் ஒரு அழகான ஆண் குழந்தையும் கொடுத்துட்டாரு. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே வந்து சிசேரியன்லாம் முடிச்சுட்டு குழந்தைய அவங்க கையில் வாங்கிட்டாங்களா. அதுக்கப்புறமா ஒரு 9 மணி போல் ஆச்சு. என்னால் எந்திரிக்கவே முடியல, எனக்கு எந்திரிக்க முடியாது அன்னைக்கு. ஏன்னா அப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கவின் பிறந்தது வந்து ஒரு 7:25 அந்த டைமில் பிறந்தான். கௌஷி வந்து 5:30க்கு பிறந்தா ஈவினிங்கு. இவனும் ஈவினிங் தான். அந்த 7:30லேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் அந்த அக்கா என் கூடவே இருந்தாங்க. அவங்களுக்கே வந்து 4 பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க தான், அவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள விட்டுட்டு என் கூட அன்னைக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பசங்கள்லாம் விட்டுட்டு எங்கள் அத்தை எனக்காக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ரொம்ப அந்த நேரத்தில் வந்து கடவுள் எனக்கு எங்கள் அத்தை மூலியமாக தான் ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. என் தம்பியும் அப்போவா வந்துட்டான். எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் எங்கள் மாமியார் கூட இருக்காங்க. என் தம்பி வேலையிலேருந்து டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தான். கூட நமக்கு லேடிஸ் தானே இருக்க முடியும். அப்புறம் எங்கள் அத்தை இருந்து பார்த்துக்கிட்டாங்க. போச்சு 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு. ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தேன். எங்கள் சித்தப்பாலாம் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சுன்னா, எங்கள் மாமியார் வந்து எங்கள் அம்மா மாத்திரை வாங்குறதுக்கு டாக்டர்கிட்ட போய் பேசிட்டு மாத்திரை என்ன எழுதி தரேன்னு கூப்பிட்டுருப்பாரு போல். அது போய் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே எங்கள் அத்தை என்ன பண்ணாங்க, பெட்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க.
வலிக்குதுன்னு சொல்லிட்டு, கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு கான்ஷியஸ் இல்லை. அப்போது விழுந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இடுப்பு எலும்பு விட்டு போச்சு. எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில். ஏன்னா இங்கே நான் டெலிவரி பிறந்திருக்கு. அப்போ தான் எங்கள் அத்தைக்கு குழந்த பிறந்திருக்கு. என்ன குழந்த பிறந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எங்கள் அத்தைக்கு வந்து கான்ஷியஸ் கிடையாது. கான்ஷியஸ் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தாங்க. மைண்டில் வந்து தெளிவு இல்லாமல் இருந்தாங்க. எதுவுமே புரிஞ்சிக்க தெரியாமல் இருந்தாங்க. இப்போ கீழே விழுந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து இதுக்கு மேலே இவங்களை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, புத்தூர் வேணால் கட்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிட்டாங்க வீட்டுக்கு வந்து அவங்களும் ஒரு வாரம் வீட்டுக்கு அவங்கள ஆமாம், நான் வந்து டெலிவரி ஆகி ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும். 4 நாள் இருக்கும். அப்போ எங்கள் அத்தையை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த 5ஆவது நாள் இன்னொரு பயங்கரமான விஷயம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. அதை இந்த ஜென்மம் முழுக்கவும் என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவித்தேன். அது என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.